முதல் சம்பவம் பாகர்பூட்டில் இருக்கிற பிரின்சஸ் ரத்னாவதி. அவங்க அழகா இருந்த காரணத்தினால அங்கிருந்த ஒரு சூனியக்காரர், அந்த சூனியக்காரர் இவங்க அந்த இளவரசியை இவங்களோட கண்ட்ரோலுக்கு எத்துறாருனோ அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு மேஜிக்கல் ஸ்ப்ரே, அதாவது பர்ஃப்யூம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த பர்ஃப்யூம் என்னன்னா, இப்போ அவர் ஏதாவது யார் மேலேயா தந்தாங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம். அந்த பர்ஃப்யூம் செஞ்ச அடுத்த நாளே அந்த பிரின்சஸ் கிட்டே எடுத்து போயிட்டாரா. இங்கே தந்த உடனே அந்த பிரின்சஸ் அக்செப்ட் பண்ணிக்காம தூக்கி எறிஞ்சாங்க. அந்த கல் மேலே தூக்கி எறிஞ்ச அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அந்த கல்லே அந்த சூனியக்காரன் நசுக்கிடுச்சு. அப்போ விட்ட சாபம் தான் அந்த 2 சம்பவம். அந்த முதல் சாபம் என்னன்னா, அந்த பிரின்சஸ் ரத்னாவதி கூட சீக்கிரத்தில் இறந்துடணும். 2வது சாபம் அந்த டைனாசிட்டி, அதாவது அந்த பாகர்பூட் டைனாசிட்டியை மொத்தமாக அழிஞ்சிடணும். அதே மாதிரி அடுத்த 1 வருஷத்துக்குள்ள அது எல்லாம் நடந்தது. எப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு டைனாசிட்டிக்கும் இந்த பாகர்பூட் டைனாசிட்டிக்கும் ஒரு போர் வந்துச்சு. அந்த போரில் எல்லா இடமுமே, அதாவது பாகர்பூட்டில் இருந்த எல்லா இடமுமே ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி பிரின்சஸ் ரத்னாவதியும் இறந்துட்டாங்க. எப்படின்னா, அந்த சம்பவத்தினால்தான் அந்த இறந்தாங்க. 2வது சம்பவம், அங்கே அதாவது இந்த பாகர்பூட் கட்டும் போது அங்கே ஒரு சித்தர், அதாவது ஒரு செயிண்ட், அந்த இடத்துல இருந்த ஒரு ஃபோர்ட், அவரோட ஃபோர்ட் இந்த பாகர்பூட்டோட ஹைட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த பாகர்பூட்டோட அந்த ஃபோர்ட்டோட ஹைட்டாக இருந்ததுன்னா கூட சீக்கிரத்துல அந்த டைனாசிட்டி அழிஞ்சிரும். அதுவும் ஒரு 2வது சம்பவமா அந்த ஊரில் இன்னும் ஹாண்டட் பிளேஸாக ஒரு கருதப்படுது. இதோட அந்த ஸ்டோரி முடியுது.